ஹலோ மக்களே! நியூ இயர் வந்தாச்சு. ஆல்ரெடி YouTubeல நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. வாழ்க்கைய இப்படி மாத்திரலாம், அப்படி மாத்திரலாம்னு நெறைய ஐடியாஸ நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இந்த பதிவுல நான் உங்களுக்கு அத மட்டும் சொல்லப் போறது கிடையாது. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்காக தினமும் என்ன பண்ணணும்னு ஒரு 21 நாள் பிளான சொல்லப் போறேன். இந்த வீடியோல நீங்க ஸ்பெண்ட் பண்ற அடுத்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட 10 வருஷத்த உங்களுக்கு சேவ் பண்ணி குடுக்க போகுது. இந்த 21 நாள் பிளான நீங்க மிலிட்டரி ரூல் மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணனா போதும். உங்க வாழ்க்கையோட வெற்றிய உங்கனால அடைய முடியும். இலக்கு அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அடையணும்னா அதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும். அந்த பிளான் இல்லாதனால தான் எனக்கு எதுவுமே சரியா போக மாட்டதுன்னு பல பேர் புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க இனி இந்த மாதிரி எல்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சொல்ற இந்த 21 நாள் பிளான் உங்க வாழ்க்கைய டோட்டலா மாத்திடும். இந்த பிளான் படி ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா உங்க கோல்ஸ்க்கான இன்டென்ஷனை செட் பண்றதுல முழு ஃபோக்கஸ பண்ணணும். என்ன அடைய போறோம்ன்றதுல தெளிவா இருந்தாதான் அதுக்கான பாதையை உருவாக்க முடியும். இலக்க தெளிவா செட் பண்ணணும். அதுக்கு இந்த முதல் வாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுபடி டே 1ல உங்க இலக்குகளை தீர்மானிக்கணும். என்ன இருந்தா உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க, மன நிறைவா இருப்பீங்கன்னு யோசிச்சு அதுக்கான இலக்க செட் பண்ணுங்க. இலக்க செட் பண்ணும்போது அது ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த 21 நாள் டைம் ஃப்ரேம்குள்ள அடையக்கூடிய இலக்கா இருக்கணும். நான் ஃபிட் ஆகணும், நான் பணத்தை சேவ் பண்ணணும்னு சும்மா மொட்டையா ஒரு இலக்க வைக்காம இந்த மந்தோட எண்டுக்குள்ள நான் 4 கிலோ குறைஞ்சு இருக்கணும், இந்த 21 நாள்ல நான் 30,000 ரூபாய் சம்பாதிச்சு இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கான இலக்க தெளிவா செட் பண்ணுங்க. அத தினமும் உங்க கண்ணுல படக்கூடிய ஒரு இடத்துல வைங்க. குளிச்சு முடிச்சிட்டு கண்ணாடிய தினமும் பாப்பீங்கன்னா அங்க வைக்கலாம். இல்ல நீங்க டெய்லி அதிகமா எந்த பிளேஸ்ல இருப்பீங்களோ அங்க உங்க கோலை நோட் பண்ணி வைங்க. இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி கூட ஒட்டி வைக்கலாம். யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா ஜஸ்ட் ஒரு டைரியில கூட நோட் பண்ணலாம். அடுத்து டே 2 ஐடென்டிஃபை யுவர் வை. டே 1ல இலக்க செட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த இலக்க ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்ன்றதுல தெளிவா இருக்கணும். காரணம், இந்த இலக்க அடையிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன்ஸ் பெருசா இருக்காது. நீங்க வைக்கிற இலக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கணும். அப்பதான் உங்களால மோட்டிவேட்டடா வேலை பார்க்க முடியும். அதுக்கு உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க, ஏன் இந்த இலக்கு உங்களுக்கு முக்கியமானது? இந்த இலக்க அடையிறதுனால என் வாழ்க்கை எப்படி மாறும்ன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வெயிட்டை குறைக்கணும்ன்றதுதான் உங்க இலக்கா இருந்தா அந்த வெயிட்டை குறைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பாருங்க. ஃபிட்டா இருந்தா உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க, சுறுசுறுப்பா எல்லா வேலையையும் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்க இலக்குகள் ஏன் உங்களுக்கு முக்கியமானதுன்னு பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களை மோட்டிவேட்டடா அந்த இலக்க நோக்கி நகர்த்தும். டே 3 செட் பண்ணின இலக்கை சின்ன சின்னதா பிரிக்கணும். பெரிய கோல்ஸ் எப்பவுமே கஷ்டமானதா தான் இருக்கும். அதனால அதை பிரிச்சு பிரிச்சு சின்னதா மாத்துங்க. 21 நாளைக்கு நீங்க ஒரு கோலை செட் பண்ணி இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஒரு மாசத்துல 4 கிலோ குறைக்கணும்னா ஒரு வாரத்துக்கு நீங்க 1 கிலோவாவது குறைக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்க டயட், எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் உங்களால நீங்க வச்சிருக்க இலக்க அடைய முடியும். அடுத்து டே 4 அசஸ் ரிசோர்ஸ். எந்த உதவியுமே இல்லாம உங்களால கண்டிப்பா ஒரு இலக்க அடைய முடியாது. அதுவும் ரொம்ப குறைஞ்ச டைம்ல அது சாத்தியமே இல்ல. சேம் அதே எக்ஸாம்பிள், ஒரு மாசத்துல 4 கிலோ குறைக்கிறது உங்க இலக்குனா அதுக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து இந்த இலக்க அடைய உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து தேவையானதை ரெடி பண்ணணும். 4 கிலோ குறைக்கணும்னா ஜிம் போகணும், டயட் ஃபுட்ஸை எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்க இலக்க அடைய என்னென்ன வேணுமோ அதை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தடங்கல்களும் இல்லாம உங்க இலக்க அடையிறதுக்கான பாதையை நோக்கி போக முடியும். நெக்ஸ்ட் டே 5. டே 5ல ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது உங்க இலக்க நோக்கி நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களான்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். விஷன் போர்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அது டே 5 வரும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த விஷன் போர்டை கிரியேட் பண்ணலாம். வீக்கெண்ட் இல்ல மந்த் எண்ட்ல அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு இந்த விஷன் போர்டு உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்து டே 6 அடுத்த வீக்கான டீடைல்டு பிளான போடணும். ஒரு வாரத்துக்குள்ள உங்க இலக்குகளுக்காக என்னென்ன வேலைகளை நீங்க பண்ணணுமோ அதை நோட் பண்ணுங்க. காலண்டரை வச்சு தினமும் என்ன டைம்க்கு அதுக்கான வேலைகளை பார்க்க போறீங்கன்றத ஷெட்யூல் பண்ணுங்க. இது உங்களுக்கு அந்த இலக்கு மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். அடுத்து டே 7 யூஸ் அஃபர்மேஷன். இந்த வீக் ஃபுல்லா உங்க இலக்க பத்தி நீங்க கிரியேட் பண்ணன எல்லாத்தையும் ஒன்ஸ் பாருங்க. ஆல்ரெடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பாருங்க. வெறும் பாக்குறதோட மட்டும் நிறுத்தாம உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என்னால இந்த 21 நாள் பிளானை கண்டிப்பா முடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் என்
என் இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்கேன்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா உங்க இலக்குகளை தெளிவுபடுத்துறதுல முழு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த 21 நாள் சேலஞ்சை உங்களால வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் வீக் பிளான். உங்க இலக்குகளுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த 21 நாள் முடிவுல கிடைக்கிற பெனிஃபிட்டை நினைச்சு பாருங்க. அதுவே உங்களை மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ டே 8 உங்க இலக்கை நோக்கி முதல் அடியை எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் எப்பவுமே கஷ்டமா இருக்கும். அதை மட்டும் தாண்டிட்டா போதும். உங்க இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்க கோல் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றதுன்னு இருந்தா போல்டா இந்த டே 8ல உங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்காக தான் இந்த 8வது நாள். அதை சரியா பயன்படுத்தி இவ்வளோ நாள் உங்களை முன்னேற விடாம தடுத்து வச்சிருந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்க இலக்குகளுக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க. அடுத்து டே 9 ஹேபிட்ஸை உருவாக்கணும். எந்த ஒரு வெற்றியுமே ஒரு நாள்ல உங்களை வந்து சேராது. ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் உங்க இலக்கை அடைய வைக்க உங்களுக்கு உதவி பண்ணும். அப்படி ஒருவேளை உங்க இலக்கு வெயிட்டை கம்மி பண்றதா இருந்தா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய செயல்களை ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றது மாதிரி உங்க கோல்ஸுக்கு ஏத்த ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணுங்க. அந்த ஹேபிட்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. டே 10 ஸ்டே அக்கௌண்டபிள். உங்க இலக்குகளுக்கு நீங்க தான் முழு பொறுப்புன்றத உணருங்க. உங்க இலக்கு பத்தி சோசியல் மீடியால ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யார்கிட்டயாவது உங்க இலக்கை தெரியப்படுத்தலாம். இது உங்களை அந்த கோல்ஸை நோக்கி மிஸ் பண்ணாம ஒர்க் பண்ண வைக்க உதவி பண்ணும். டே 11 லேர்ன் அண்ட் அடாப்ட். உங்க இலக்குக்கு தேவையான நாலேஜை வளர்த்துக்கோங்க. இந்த டேல உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், ஆன்லைன்ல வீடியோஸ் பார்க்கலாம். இது உங்க இலக்கு அடைய இன்னும் உதவியா இருக்கும். டே 12 புஷ் த்ரோ ரெசிஸ்டன்ஸ். கோல்ஸை அடையணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளால பிளான் பண்ணி ஒர்க் பண்ண மட்டும்தான் முடியும். இடையில பல தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்களை நீங்க தாண்டி போனா மட்டும்தான் வெற்றிகளை பார்க்க முடியும். இவ்வளோ நாள் உங்க இலக்குகளுக்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அதுல நீங்க ஃபேஸ் பண்ணின சேலஞ்சஸை நோட் பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம்னு முயற்சி பண்ணுங்க. டே 13 செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க எந்த நாளையும் மிஸ் பண்ணாம கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்கன்னா அதுக்காக உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்ன சாப்பிடலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணலாம். டே 14 ரிஃப்ளெக்ட் அண்ட் அட்ஜஸ்ட். உங்க இலக்கை நோக்கி நீங்க போட்டு வச்ச பிளான்ல எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டேல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து தேர்ட் வீக். இந்த வீக்ல ஃபுல்லா உங்க இலக்கை நோக்கி நீங்க கடுமையான உழைப்பை கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி முன்னாடி வாரங்கள்ல என்ன இலக்குகள், அதை அடைய என்ன பிளான் எல்லாத்தையும் தெளிவா பார்த்தாச்சு. இந்த வீக்ல அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். அதுபடி டே 15 உங்க இலக்கை அடைய வைக்க தேவையான புது ஸ்கில்ஸை ஏதாவது கத்துக்கோங்க. இதுக்கு நீங்க தினமும் ஒரு 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அது பெரிய சேஞ்சஸை உங்களுக்கு கொண்டு வரும். ஆன்லைன்லயே நிறைய யூடியூப் வீடியோஸ், ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். டே 16 ஓவர் கம் ப்ரோக்ராஸ்டினேஷன். தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை நிறுத்துங்க. அதுக்காக இந்த நாள்ல இருந்து ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க. அதை யூஸ் பண்ணி உங்க தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை உடனே ஸ்டாப் பண்ண முடியும். இந்த 2 மினிட் ரூலை யூஸ் பண்ணி எப்படி தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை ஸ்டாப் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மிஸ் பண்ணாம இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டே 17 டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்க இலக்கை நோக்கி நீங்க ஒரு பாதையில போய்கிட்டு இருப்பீங்க. அந்த பாதையில இன்னும் வேகமா நீங்க போறதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் டைமை சரியா மேனேஜ் பண்ணுங்க. உங்களால நினைச்ச இலக்கை அடைய முடியும். இங்க எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கு. அதை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. உங்க நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. பெஸ்டான டைம் மேனேஜ்மெண்ட் பத்தின வீடியோவை நம்ம சேனல்லையே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து டே 18 உங்க இலக்குக்கு உதவக்கூடிய மனிதர்களை தேடி அவங்க கூட உங்க நெட்வொர்க்கை டெவலப் பண்ணணும். இதுக்கு நீங்க நிறைய வெபினார்ஸ், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம். இல்ல சோசியல் மீடியாஸ்ல கூட நிறைய லைக் மைண்டட் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். டே 19 ப்ராப்ளம் சால்விங். இந்த 18 டேஸ்ல நீங்க உங்க இலக்கை நோக்கி தைரியமா போயிட்டு இருப்பீங்க. அதுல உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை நோட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்து இந்த நாளை சால்வ் பண்ணுங்க.
டே 20 திரும்ப இவ்ளோ நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்களோ அத ஒரு ரிவ்யூவா பாருங்க. இந்த ரிவ்யூ உங்க இலக்க நோக்கி சீக்கிரமா போக வைக்க உதவும். இவ்ளோ நாளா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. மத்த மக்களை விட முன்னேறி இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். டே 21 ஃபைனலா இந்த பிளான்ல நீங்க அடைஞ்ச மகிழ்ச்சியான விஷயங்களை நோட் பண்ணி அதுக்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ஆல்ரெடி நீங்க 21 டேஸ்க்கு இந்த பிளான் படி இருந்திருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாகியிருக்கும். அதை பயன்படுத்தி உங்க லாங் டேர்ம் கோல்ஸை செட் பண்ணி சேம் இதே ஹேபிட்டை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. இந்த 21 டேஸ் பிளான் உங்களுக்கு வீடியோவா பார்க்கும்போது ஈஸியா தெரிஞ்சாலும் இதை வெறும் 1% மக்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 1% மக்கள் மட்டும்தான் வெற்றி அடைவாங்க. நீங்க அந்த 1%ல ஒருத்தரா இருக்கணும். ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்துக்கு நீங்க தெரியணும்னு நினைச்சா இன்னைக்கே இந்த 21 டே பிளானை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. இந்த பிளானோட ப்ளூ பிரிண்ட்டை நாங்களே ஒரு டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதோட ஃபைலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 21 டேஸ் பிளானை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோல ஐஎம்னு டைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த 21 டேஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.